ஓம் சாந்தி. வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். வாராயோ ஞான மார்க்கம் வாருங்கள் ஞானம் கேட்க பாருங்கள் பாபா ஒளியே. வாருங்கள் ஞானம் கேட்க பாருங்கள் பாபா ஒளியே. இது அதர்மம் நிறைந்த உலகம், இங்கே தர்மம் என்பது ஏது. வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். இது அதர்மம் நிறைந்த உலகம், இங்கே தர்மம் என்பது ஏது. கொடிய நோய்களை இங்கே பாரு, உன் மனதில் திருப்தி என்பது ஏது. பரந்தாமும் நமது வீடு, பரஞ்சோதி நமது தந்தை. பரந்தாமும் நமது வீடு, பரஞ்சோதி நமது தந்தை. கலியுகம் என்னும் நரகத்திலே மனிதன் வாழ்வில் நிம்மதி ஏது. வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். வாராயோ ஞான மார்க்கம். அனுதினம் செய்யும் முயற்சி, அதுதான் ஆத்மாவின் பயிற்சி. நம்மிடம் சொன்னார் பாபா, நாம் ஆத்மா என்ற உண்மையை. இந்த உலகம் என்பது மேடை, இந்த உடலோ நமக்கொரு ஆடை. இந்த உலகம் என்பது மேடை, இந்த உடலோ நமக்கு ஒரு ஆடை. இந்த உடலை விட்டு ஆத்மா ஒரு நாள் பிரிந்து போகும். வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். சொர்க்கம் என்ற உலகத்தை தான் படைத்திட பாபா வந்தாரே. தேவத பதவியை நமக்கு கொடுத்திடவே பிராமணராய் நம்மை படைத்தாரே. இந்த உடலும் நமக்கு சொந்தமில்லை, எந்த பொருளும் நம் கூட வருவதில்லை. சிவபாபா நினைவில் இருந்தாலே உன் பாவ சுமையும் இங்கே அழிந்திடுமே. வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். ஆத்மாவின் தந்தை சிவன் என்றார், சிவனின் வடிவம் ஒளி என்றார். ஆத்மாவின் தந்தை சிவன் என்றார், சிவனின் வடிவம் ஒளி என்றார். பாவத்தை போக்கும் பாபாதான், ஜீவன் முக்தியை கொடுப்பதும் பாபாதான். கோடான கோடி இருந்தாலும் உன் கூட எதுவும் வருவதில்லை. கோடான கோடி இருந்தாலும் உன் கூட எதுவும் வருவதில்லை. நீ பாவத்தை சுமந்து போகாதே, சிவபாபாவை மறந்து வாழாதே. வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். 21 பிறவிக்கு இறைவன் ஆஸ்தியை நாமும் சேர்த்திடுவோம். சொர்க்கத்தில் சுகமாய் நாமும் வாழ்ந்திடவே பாபா ஞானத்தை இங்கே கேட்டிடுவோம். வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம். வாருங்கள் ஞானம் கேட்க பாருங்கள் பாபா ஒளியே. வாராயோ ஞான மார்க்கம் கேளாயோ பாபா ஞானம்.